ஓம் நமச்சிவாய சிவாய நம. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் பெயர்ச்சி அடையும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார், அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நவ கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார். இவர் மேசம் மற்றும் விருச்சிக ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார். செவ்வாய் பகவான் 45 நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுகிறார். இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நவ கிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவார்கள். அதற்காக சில காலமும் எடுத்துக்கொள்வார்கள். அந்த வகையில் செவ்வாய் பகவான் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி தனுசு ராசிக்குள் நுழைகிறார். டிசம்பர் மாத இடமாற்றத்தின் காரணமாக வரும் 2024ஆம் ஆண்டு முதல் செவ்வாய் பகவானால் உங்கள் வாழ்வில் என்னென்ன மாற்றம் நிகழப்போகிறது என்பதனை குறித்து காண்போம். எதிலும் முன்னின்று செயல்படும் சிம்மராசி அன்பர்களே, வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது. பாதியில் நின்ற கட்டிடம் தொடர்பான பணிகளை நிறைவு செய்வீர்கள். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சிறு மற்றும் குறு தொழில் தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பரமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் விஷயங்களில் பொறுமை வேண்டும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மலரும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளியூர் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். தந்தை வழி தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலை சார்ந்த தொழில்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட தூர பயணங்களால் செலவு அதிகரிக்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆடம்பரமான பேச்சுக்களை தவிர்ப்பது தெளிவை ஏற்படுத்தும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பு மேம்படும். தடைப்பட்ட பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் குறையும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். உடலின் தேவைக்கு ஏற்ப தண்ணீரை பருகவும். பொட்டாசியம் மற்றும் கால்சியம் மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளவும். பெண்களுக்கு புது விதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். பேச்சுகளில் நிதானமும் பொறுமையும் வேண்டும். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். நபர்களின் தன்மைகளை அறிந்து பழக்கம் கொள்ளவும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும். பெரியோர்களின் ஆலோசனை மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் குறையும். ஆராய்ச்சி கல்வியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது சார்ந்த எண்ணங்கள் சிலருக்கு கைகூடும். உயர்கல்வியில் மதிப்பெண்களை பெறுவீர்கள். உத்தியோக பணிகளில் வரவுகள் மேம்படும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் நேரிடும். விவேகமான செயல்பாடுகள் நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். அளவான பேச்சுக்கள் உங்கள் மீதான மதிப்பை மேம்படுத்தும். சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாளவும். மற்றவர்களுக்கு ஜாமீன் அளிப்பதை குறைத்துக் கொள்ளவும். பணிமாற்ற சிந்தனைகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும். வியாபாரிகள் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் அமையும். புதிய பயணங்களால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அரசு வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதால் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள். கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தினசரி வர்த்தகத்தில் சூழ்நிலை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும். அலங்காரம் மற்றும் மலர் வியாபாரத்தில் லாபம் மேம்படும். கலைப்பொருட்கள் விற்பனையில் புதுமையான விஷயங்களை கையாண்டு மேன்மை அடைவீர்கள். கலை சார்ந்த துறைகளில் புதிய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். சிறு தூர பயணங்களால் ஆதாயம் மேம்படும். நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் சிலருக்கு கைகூடி வரும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும். அதிகார பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். எதிர்பாலின மக்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும். கலை சார்ந்த துறைகளில் போட்டிகள் மேம்படும். அரசியல்வாதிகளுக்கு தோற்றப்பொழிவில் மாற்றம் ஏற்படும். நுட்பமான சிந்தனைகளால் ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். மறைமுகமான சில வருமானங்கள் மேம்படும். அவ்வப்போது சிறு சிறு வதந்திகளும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும். தொண்டர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி துர்க்கையம்மனை வழிபாடு செய்து வர மனதளவில் இருந்து வந்த குழப்பமும் சஞ்சலமும் குறைந்து தெளிவு பிறக்கும்.
நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக செயல் ஆற்றல் உள்ள கிரகம் செவ்வாய். ஆளுமை திறன், ஆற்றல், வீரம், அதிகாரம் செய்தல், வளைந்து கொடுக்காத தன்மை, தர்மம், நீதி, நேர்மை, நியாயம் போன்ற அம்சங்கள் கொண்ட கிரகம் செவ்வாய். செவ்வாய் பலமாக இருந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்று அவரது தசை நடக்குமானால் சகோதர சகோதரிகள் மூலம் பெரும் அனுகூலம் ஏற்படும். பெரிய பதவிகளில் உள்ளவர்கள், தொழில் அதிபர்களின் தொடர்பு கிடைத்து அதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். பலமற்ற ஆதிபத்தியம் பெற்று தசை நடக்குமானால் கீழே விழுவதும் அடிபடவும் நேரிடும். வாகன விபத்துக்களை சந்திக்க நேரிடும். இரத்த காயங்கள், வெட்டுக்காயங்கள், இரத்த சம்பந்தமான நோய், சித்தப்பிரமை, தலையில் அடிபடுதல் போன்றவற்றை ஏற்படுத்துவார் செவ்வாய் பகவான். வீண் வழக்குகள், சண்டை சச்சரவுகள், மறைமுக நேர்முக எதிரிகள், பொருள் களவு போகுதல், செய்தொழில் வியாபாரத்தில் திடீரென்று பெருத்த நஷ்டம், அரசாங்க கெடுபிடி, பதவி இறக்கம், மறைந்து வாழும் சூழ்நிலை என்று பலவகை இன்னல்களை உருவாக்குவார். செவ்வாய் முதலான தோஷங்கள் அனைத்தும் நீங்க அவரின் அருளை முழுவதும் பெற செவ்வாய்க்குரிய அதிதேவதையான முருகனை வழிபடுவதும், கோதுமை ரொட்டி, வெள்ளை எள் கலந்த இனிப்பு பலகாரங்கள், துவரை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதும் நல்லது. செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றுவது, சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் மேற்கொள்வது, தினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது. மேலும் செவ்வாய்க்குரிய கல்லான பவளக்கல்லை மோதிரத்தில் பதித்து அணிவது, சிவப்பு நிற ஆடையை அணிந்து கொள்வது, செப்பு பாத்திரங்களை உபயோகிப்பது போன்றவற்றால் செவ்வாயால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் குறையும். செவ்வாய் பகவானுக்கு செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் முருகனுக்கு உகந்தது என்பதால் முருகனின் திருவருளும் கிட்டும். திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானுக்கு முக்கிய பங்கு உண்டு. திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது பிள்ளைக்கோ அல்லது பெண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்றுதான் முதலில் கேட்பார்கள். அந்த அளவுக்கு செவ்வாய் தோஷம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்னம், சந்திரன், சுக்கிரன் ஆகியோருக்கும் செவ்வாய் இருக்கும் இடத்திற்கும் உள்ள தொடர்பை கொண்டுதான் செவ்வாய் தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பதை கணிக்க முடியும். செவ்வாய் தோஷம் இருக்கிறது என்றால் நம்பிக்கையோடு மிக எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறலாம். செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மேலும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தும். எனவே செவ்வாய் பகவானை செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவதும், செவ்வாய்க்குரிய கடவுளான முருகப்பெருமானை 9 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய அசுப பலன்களின் தாக்கத்தை பெரிதும் குறைக்கும் என்பது ஐதீகம். செவ்வாய் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம். இருவருக்கும் இந்த தோஷம் இருந்தால் திருமணம் செய்து வைக்கலாம் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் பொதுவாக தோஷம் ஒருவருக்கு இருந்தாலும் சரி அல்லது இருவருக்குமே இருந்தாலும் சரி, தக்க ஜோதிடர்களை ஆலோசித்து முறைப்படி பரிகாரங்கள் செய்வதுதான் சரி. செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து அரசமரத்தடி விநாயகர், ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு ஆலமரத்தை சுற்றி வர வேண்டும். வைத்தியநாத சுவாமி, தையல்நாயகி அம்மன், செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபட வேண்டும். சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து பரிகாரம் செய்ய தடைகள் நீங்கும்.